ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து we've seen about stress testing வரைக்கும் முடிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ now we'll start with Basel 3 framework. Basel 3 framework அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வேர் எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பேங்கிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அங்கே மீட் பண்ணி they have come to a conclusion or they come to a ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி ரிஸ்க்கை நல்லிஃபை பண்ணுறோம், இல்லை எப்படி ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணுறோம். பிகாஸ் there is always நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது பேங்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம யாருக்கு எவ்வளோ அட்வான்சஸ் கொடுக்கலாம், எவ்வளோ லோன் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு ரிஸ்க் அப்பிடைட் நமக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு அது வந்து we can take it forward அப்படிங்கிறது they have come to a conclusion. அதுதான் வந்து பேசல் அப்படிங்கிறது ஒரு இடத்தோட பேர். ஆக்சுவலி அந்த இடத்துல இந்த கான்ஃபரன்ஸ் நடந்ததுனால இட்ஸ் கால்ட் அஸ் பேசல் கமிட்டி அந்த மாதிரி. ஸோ பேசல் நார்ம்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் issued by BCBS, பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்ட். இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலி இதில் வந்து கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் they have talked a lot about. ஓகேவா, certain minimum set of criteria for inclusion of instruments in a new definition, set of agreements which mainly focuses on risk to the bank and financial systems. இதெல்லாம் வந்து பேசல் அக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, it is just for more resilient banks வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வந்து யாராவது பணம் நமக்கு திருப்பி கொடுக்கலனா we should not go bankrupt. ஓகே, ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இல்லாமல் இன்னுமே நல்ல ரொம்ப ஸ்டெபிலிட்டி, ஒரு நல்ல சஸ்டெயினபிளாக இருக்கிறதுக்காக இந்த பேசல் கமிட்டி வந்து they have given lot of இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்மளால் நல்ல ரெசிலியண்ட்டாக இருக்க முடியாது. அதனால் ஒரு பெரிய ஸ்டாமே அடித்தா கூட நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறோம்ல, அதுதான் ரெசிலியண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரெசிலியண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் திஸ் பேசல் கமிட்டி ரிஸ்க்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணோம் அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் they have. அதர்வைஸ் நத்திங் மச் இஸ் இம்பார்ட்டன்ட் தேர். ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆடிட்டர் வந்து பேங்க் ஆடிட்டர், அது சென்ட்ரல் ஸ்டாச்சுட்ரி ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்பொழுது அவர் எந்தெந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have லாஸ்ட் இயரோட ஆடிட்டர் ரிப்போர்ட், அது ஒன்று நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்னல் லெவலில் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடந்திருக்கு, பேங்க் அஃபீஷியல்ஸ் ஏதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க லேட்டஸ்ட்டாக என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க அந்த பேங்க், அதோட ரிப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் சென்ட்ரல் ஸ்டாச்சுட்ரி ஆடிட்டராக இருக்கும்பொழுது டெஃபினட்டாக வருஷம் ஃபுல்லாக நடக்கிறது அப்பப்போ செக் பண்ணுறதுக்காக டெஃபினட்டாக கன்கரண்ட் ஆடிட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லை இன்டர்னல் ஆடிட் நடக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். And then report on verification of security, and then any other internal reports and managers charge handing over report for every 3 years ஒரு பிரான்ச்சோட மேனேஜரை மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ தட் ஃப்ராட் நடக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் இன்னும் பாசிபிலிட்டிஸை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு மேனேஜர் மாறும்பொழுது பழைய மேனேஜர் புது மேனேஜருக்கு என்ன பண்ணுவாங்க, they'll give all the handing over procedures எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரிப்போர்ட்டில் ஃபைண்ட் வாட் எவர் அதில் ஏதாவது வந்து ரொம்ப இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்கா, இல்லை எனி இன்ஃபர்மேஷன் விச் இஸ் நாட் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனும் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷனும் ஒன்று கொராபரேட் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி we are going to the next heading which is the most important one, advances. See, advances அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக ஒரு கம்பெனி, எனி பிஸ்னஸ் கம்பெனி வந்து we are producing some product and we are selling it அப்படின்னு சொன்னால் நமக்கு சேல்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு அட்வான்சஸ்ங்கிற கேட்டகரி ஒரு பேங்க்குக்கு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பொருளை வந்து சேல் பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட அதாவது மக்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய டெபாசிட்ஸ் இருக்குல்ல, அந்த பணத்தை வச்சு யாருக்கெல்லாம் கடன் வேணுமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பாரோயர்ஸ் வருவாங்க, பாரோயர்ஸ் வந்து பேங்க்குக்கிட்டேருந்து பணம் வாங்குவாங்க. இதுக்கு பேர் தான் அட்வான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த அட்வான்சஸை நம்ம வந்து ஒரு ஆடிட் பண்ணும்போது நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, நம்பர் 1, நீங்கள் மேஜர் அட்வான்சஸ், அதாவது பெரிய பெரிய அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். அங்கே சாம்பிள்லாம் கிடையவே கிடையாது. ஆல் த லார்ஜ் அட்வான்சஸ் ஷுட் பி செக்டு. மற்றபடி ஆல் தி அதர் அட்வான்சஸில் ப்ராபப்ளி 30-40% சாம்பிளிங் ரேட் வச்சுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, லார்ஜ் அட்வான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும்ல. லார்ஜ் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று 10 கோடி, அப்படி இல்லைன்னா 10% ஆஃப் த அக்ரிகேட் இயர் எண்ட் அட்வான்சஸ். அந்த வருஷத்தோட எண்டில் அந்த வருஷம் ஃபுல்லாகவுமே டோட்டல் அட்வான்சஸ் கிவன் ஃப்ரம் த பிரான்ச். ப்ராபப்ளி இப்போ வந்து நீங்கள் 200 கோடி அட்வான்சஸ் டோட்டலாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வாட் கேன் பி கான்ஸ்டிடியூட்டட் அஸ் அ லார்ஜ் அட்வான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த அக்ரிகேட். எப்படி 200ல் 10%, either 20 crores
or 10 crores, whichever is less. அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஒரு அட்வான்ஸ் மணி நீங்கள் வெளியில் கொடுத்துருக்கீங்க, லோனாக வெளியில் கொடுத்துருக்கீங்க, அது 10 crores தாண்டிடுச்சுனால அது லார்ஜ் லோன் தான். ஓகே, 10 crores தாண்டினாலே அது லார்ஜ் தான். சம்டைம்ஸ் உங்கள் பிரான்ச்சோட டோட்டல் அட்வான்ஸ் ஃபார் த இயரே வெறும் 50 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10% ஆஃப் 50 crores வெறும் 5 crores தான் வரும் இல்லையா. இப்போ 5 crores பெருசாக 10 crores பெருசான்னு பார்த்தா 10 தான் பெருசு. பட் ஸ்டில் 5 crores நீங்கள் லோன் யாருக்காவது தனிப்பட்ட முறையில் கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஓகே, தென் 5 crores இஸ் ஆல்சோ டு பி கன்ஸ்ட்ரூட் அஸ் அ லார்ஜ் அட்வான்ஸ், பிகாஸ் அது வந்து என்னது, தட் இஸ் 10% ஆஃப் தி அக்ரிகேட் இயர் எண்டில் இருக்கக்கூடிய அட்வான்சஸ் ஆஃப் த பிரான்ச். ஓகே, இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எதில் வந்து சாம்பிள் செக் பண்ணணும், லார்ஜ் அமௌண்ட், அதாவது 5 கோடி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிரான்ச்சோட டோட்டல் அட்வான்சஸ் வந்து 50 crores அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எந்தெந்த லோன்ஸ் எல்லாம் மோர் தென் 5 crores இருக்கோ அதெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். below 5 crores இருக்கிறத வேணால் நீங்கள் சாம்பிள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்டென்ட் ஆஃப் சாம்பிள் செக்கிங் would also depend on auditor's assessment of efficiency of internal control. of course இன்டர்னல் கண்ட்ரோலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாம்பிளிங்கை தாராளமாக குறைக்கலாம். இல்லை இன்டர்னல் கண்ட்ரோல் அந்தளவுக்கு எஃபிகசியாக இல்லைன்னா டெஃபினட்டாக உங்களோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், உங்களோட சாம்பிளிங் அதை விட டபுள் ஆகணும். ஓகே, ஸோ நவ் ஆப்வியஸ்லி லெண்டிங்ஸ்னால் என்ன, அட்வான்சஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்சஸ் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் மனி ஆர் கிரெடிட் given as a loan from a bank to another party with an agreement that the money will be repaid. கண்டிப்பாக உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லி தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அட்வான்ஸ். மற்றபடி நமக்கு வந்து அட்வான்ஸஸை பற்றி என்ன தெரியணும்னா, நம்பர் 1 வந்து ஃபண்டட் லோன்ஸுன்னு இருக்குது, நான் ஃபண்டட் லோன்ஸுன்னு இருக்குது. வாட் இஸ் அ ஃபண்டட் லோன்? ஃபண்டட் லோன்னா பேங்க்லேருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது என்ன, 2 விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஆர் தே கிவிங் யூ மணி அப்படின்னு பாருங்கள். If they are giving you money, that is called as a funding. Bank has given you funding னு அர்த்தம். எனக்கு பேங்க் ஃபண்டெல்லாம் கொடுக்கலங்க, ஆனால் பேங்க் எனக்கு ஒரு கேரண்டி சைன் போட்டிருக்காங்க அந்த மாதிரி. அப்படி இல்லையா, பேங்க் வந்து எனக்கு ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதாவது அவங்க பணம் கொடுக்காம வேறு மாதிரியான ஹெல்ப் நமக்கு பண்ணுறாங்க, வேறு மாதிரியான சர்வீசஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நான் ஃபண்டட் ஃபெசிலிட்டிஸ். ஃபண்டட் ஆப்வியஸ்லி கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், டிமாண்ட் லோன், டேர்ம் லோனு எல்லாமே வந்துடும். எவ்ரிதிங் வில் கம் அண்டர் த ஃபண்டட் லோன்ஸ். வாட் இஸ் நான் ஃபண்டட் லோன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், பேங்க் கேரண்டிஸ் எட்ஸெட்ரா. வாட் இஸ் அ லெட்டர் ஆஃப் கிரெடிட்? உங்களுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் தெரியுமான்னு எனக்கு தெரியல, தெரியாதவங்களுக்காக நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா, யூகே அதாவது லண்டனில் ஒரு ஆள் இருக்காருப்பா. ஓகேவா, அந்த லண்டனில் இருக்கக்கூடிய ஆள்கிட்டேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு 2 கோடி ரூபாய்க்கு, ஓகே 2 crores நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ரா மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அவர் பேர் ஜார்ஜ். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் தாராளமாக 5 கோடி இருக்குது, பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் ஜார்ஜுக்கு 2 கோடி பே பண்ணணும். அப்போ தான் அந்த ஷிப் இருக்குல்ல, அந்த ஷிப்பில் அங்கேருந்து போட் மாதிரி இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க, ஷிப்பில் அங்கேருந்து இந்தியாவுக்கு இந்த 2 கோடி ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே சேரும். ஸோ இந்த 5 கோடின்றது என்னோடய பேங்க் பேலன்ஸ். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்ஸ் மை நேம் இஸ் கார்த்திக். ஸோ கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கார்த்திக் சேஸ் தட் ஐ ஹவ் 5 crores in my account. ஓகே, அண்ட் ஐ கான்டாக்டட் ஜார்ஜ். நான் ஜார்ஜை கான்டாக்ட் பண்ணிட்டேன். பட் ஜார்ஜ் வந்து கரெக்டாக சொல்கிறாரு, 2 கோடி மதிப்பிலான பொருளை வந்து ஹீ இஸ் கோயிங் டு சென்ட் இட் டு மீன்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் எனக்கு கரெக்டாக சென்ட் பண்ணுவாரா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால் லெட் ஹிம் சென்ட் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தேர். இங்கே பொருள் வந்து இறங்கினப்புறம் நான் பே பண்ணுறேன். என்னால் முகம் தெரியாத ஒரு நபர் ஈஸியாக நம்ப முடியாது. ப்ளஸ் அவருக்கு ஒரு பெரிய கம்பெனி பேக்ட்ராப் அந்த மாதிரிலாம் இல்லை, அவருமே ஒரு ஸ்டார்ட் அப் தான், நான் எப்படி நம்புறதுன்னு அவர் கேட்க. கார்த்திக் வந்து என்கிட்ட பணம் இருக்கானால கொடுக்க முடியாது, பொருள் வந்து அதுவும் கொடுக்க முடியும்னு கார்த்திக் சொல்ல, ஜார்ஜ் என்ன சொல்கிறாரு, அது எப்படி நான் நம்ப முடியும் உன்னை, நீ சொல்கிற நான் பே பண்ணுவேன்னு, சப்போஸ் நான் இங்கேருந்து பொருள் அனுப்பி நீ பே பண்ணலன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளம் தானே இது, ஒரு இடர்பாடு. ஓகே, இட்ஸ் அ டிஸ்கிரிபன்சி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கார்த்திக் வந்து ஹி கோஸ் டு அ பேங்க். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு காமனாக ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க. இந்த பேங்க்கில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கார்த்திக் வந்து 2 crores டெபாசிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 2 crore டெபாசிட் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவரோட பேங்க்கில் 2 crores அமௌண்ட் இருக்குது, 2 crores or 3 crores whatever, ஒரு அடிக்வேட்டான பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த பேங்க் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, they'll issue letter of credit. யாரை பற்றி யாருக்கு சொல்கிறாங்க, கார்த்திக்கை பற்றி ஜார்ஜுக்கு சொல்கிறாங்க. ஹாய் ஜார்ஜ், we are talking from Bank of India or we are giving this letter of credit from any bank. ஓகே, ஒரு பேங்க்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து கொடுக்குறோம். ஸோ 2 பேங்க் இருப்பாங்க. இங்கே ஜார்ஜ் இருக்கார்ல, செல்லரோட பேங்க் இருக்காங்க, பையரோட பேங்க் இருக்காங்க. ஹூ இஸ் த செல்லர், ஜார்ஜ். இங்கே
பையரோட பேங்க் யார், பையர் வந்து இங்கே யாருன்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? திஸ் இஸ் கார்த்திக். ஐம் சாரி, செல்லர் இஸ் எஸ். பையர் இஸ் கார்த்திக். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, பையர்ஸ் பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் எனி பேங்க், ஹெச்டிஎஃப்சி நீங்கள் வச்சுக்கோங்களேன், ஹெச்டிஎஃப்சி யாருக்கு தெரிவிப்பாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜார்ஜோட பேங்க் அங்கே இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் பேங்க், ஒரு சிட்டி பேங்க், ஏதோ ஒரு பேங்க், அங்கே ஒரு பேங்க் இருக்குது, ஒரு லண்டன் பேங்க்கு, சம் பேங்க் இஸ் தேர். இப்போ ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணுவாங்கன்னா, they'll say to அமெரிக்கன் பேங்க் or எனி பேங்க் which is there, ஜார்ஜோட பேங்க் எதுவோ அதுதான், ஓகேவா, லண்டனில் இருக்க ஏதோ ஒரு பேங்க், லண்டன் பேங்க்னு வச்சுப்போமே. இப்போ ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி ஹியர் பை ஓகே இஷ்யூஸ் எ லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்ன மீனிங்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா, எனக்கு தெரியும் கார்த்திகை பற்றி, ஹெச்டிஎஃப்சி சொல்கிறாங்க, ஜார்ஜோட பேங்க்குக்கு ஹெச்டிஎஃப்சி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் கார்த்திகை பற்றி, கார்த்திக் என்னோட கஸ்டமர் தான், கடந்த 10 வருஷமாக என்கிட்ட தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாரு, அவரோட அக்கௌண்ட்டில் இப்போ போதுமான அளவு 5 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் தைரியமாக உன்னோட கஸ்டமர் ஜார்ஜ் கிட்ட சொல்லி பொருளை இங்கே அனுப்பி வைக்க சொல்லலாம். ஒன்ஸ் பொருள் இங்கே ரீச் ஆகிடுச்சு, ஒரு வாட் எவர் இஸ் த அக்ரிமெண்ட், கரெக்டாக அந்த அவர் தன்னோட அக்ரிமெண்ட், அவரோட சைடில் இருக்கக்கூடிய கேரிங் அவுட் ஆஃப் தி அக்ரிமெண்ட் போர்ஷன், அவரோட சைடு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா, ஆப்வியஸாக கார்த்திகோட பணம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம், ஹீ இஸ் வர்த்தி ஆஃப் இட், கார்த்திகை நம்பி நீங்கள் டெஃபினட்டாக 2 கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட்டை இங்கே அனுப்பலாம், அவர் நம்பகத்தன்மை உடையவர், ஹீ இஸ் கிரெடிட் வர்த்தி அப்படிங்கிற லெட்டரை ஹெச்டிஎஃப்சி இங்கேருந்து அங்கே கொடுப்பாங்க, லண்டனில் இருக்க ஏதோ ஒரு பேங்க்கு கொடுப்பாங்க, ஜார்ஜ் எந்த பேங்க்குக்கு சொல்கிறாரோ அந்த பேங்க்கு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இந்த இடத்துல பேங்க் வந்து உங்களுக்கு லோன்லாம் கொடுக்கல, ஆனால் அவங்களோட ஸ்டெபிலிட்டியை யூஸ் பண்ணி, அவங்களோட க்ரெடிபிலிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிரெடிட் வர்த்தினஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஹவு டு யூ கால் தட், உங்களுக்காக அவங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் குத்துறாங்க, எஸ் இவன் நம்பகத்தன்மை உடையவன், ஹீ இஸ் ட்ரஸ்ட் வர்த்தி, ஹீ ஹேஸ் மணி அப்படின்றத அவங்க தெரிவிக்கிறாங்க. இது பேர் வந்து நான் ஃபண்டிங் லோன்ஸ் ஆர் நான் ஃபண்டட் லோன்ஸ்னு சொல்லுவோம். பணம் கொடுக்கல, பட் ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் மீனிங். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த அட்வான்சஸில் என்னென்ன வகை இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ ஒன் திங், அட்வான்சஸ் அப்படிங்கிறது பேங்க் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்குது, கடனாக கொடுக்குது. அந்த கடனை என்னென்ன ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க பாருங்கள். டேர்ம் லோன்னா லாங் டேர்ம் லோன்ஸ், அதாவது டேர்ம் லோன்ஸ்னாலே லாங் டேர்ம், 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி இருக்கலாம் டேர்ம் லோன்ஸ். கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், டிமாண்ட் லோன்ஸ், இது எல்லாமே ஷார்ட் டேர்மில் கொடுக்குறது. ஓகேவா, கேஷ் கிரெடிட்னா லோன்ஸ் கேட்டு உடனே கொடுக்குறது, நம்ம வந்து ஒரு விதின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் நம்ம ரீபே பண்ணணும். ஓவர் டிராஃப்ட்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட இருக்கிற பணத்தை விட அதிகமாக நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்கௌண்ட்டில் 50 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப் டு 75 lakhs வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஓவர் டிராஃப்ட்டு. டிமாண்ட் லோன்ஸ் நம்ம கேட்ட உடனே லைக் விச் இஸ் அ ஷார்ட் டேர்ம் லோன், அவ்வளோதான். ஓகே, ஷார்ட் டேர்ம் லோன். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்ஸ் டிஸ்கவுண்டட் அண்ட் பர்ச்சேஸ்டு. அஃப்கோர்ஸ் பில்ஸ் டிஸ்கவுண்டிங்லாம் தாராளமாக நடக்கும். நம்ம கேட்குறோம் தெரியுமா, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்கியிருப்போம், வாங்கிட்டு 100 ரூபா நம்ம கொடுக்கணும், நம்மளால் இப்போ கொடுக்க முடியாது, நம்ம ஒரு செக் எழுதிடுவோம், செக் எழுதி ₹100 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருவோம். அவர் வந்து 3 மாதம் வெயிட் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம போஸ்ட் டேட் செக் போட்டு கொடுத்துருப்போம், ஒரு 2 months கழிச்சு 2 months கழிச்சு அதை வந்து 100 மாற்ற முடியும். ஸோ அவர் என்ன பண்ணுவார், அந்த வரைக்கும் வெயிட் பண்ண டைம் இருக்காது அவருக்கு பணம் வந்து ரொம்ப அவசரமாக தேவைப்படும். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த செக் எடுத்து பேங்க் கிட்ட கொடுத்துட்டு, see this person will pay you ₹100 after 2 months, so now you pay me some 95 or 90 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் போனது போக பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஒரு 95 90 வாட் எவர் 93 என்ன டிஸ்கவுண்டிங் போக என்ன அமௌண்ட்டோ அதை வந்து நீங்கள் யாருக்கு செக்கு கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த செக் இப்போ யார்கிட்ட இருக்கும், பேங்க் கிட்ட இருக்கும். பேங்க் உங்ககிட்ட கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணுற டேட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன டேட் போஸ்ட் டேட்டு செக் கொடுத்துருக்கீங்களோ, இப்போ 39 கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அப்போ பே பண்ணணும் டெஃபினட்டாக. அதுதான் பில்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் பர்ச்சேசிங். பார்ட்டிசிபேஷன் ஆன் ரிஸ்க் ஷேரிங் பேசிஸ், இதெல்லாம் வந்து கூட்டு தொகையாக எல்லோரும் சேர்ந்து லோன் கொடுப்பாங்க, அப்போ பார்ட்டிசிபேஷன் ஆன் ரிஸ்க் ஷேரிங் பேசிஸ். அண்ட் தென் யூ ஹேவ் திஸ் இன்ட்ரெஸ்ட் பேரிங் ஸ்டாஃப் லோன்ஸ். ஆமாம், நீங்கள் ஸ்டாஃப்க்கு லோன் கொடுப்பீங்க, உங்கள் ஸ்டாஃப்க்கு நீங்கள் ஓன் ஸ்டாஃப்க்கு லோன் கொடுப்பீங்க. வெளியில் இருக்கக்கூடிய தட் இஸ் எம்ப்ளாயி லோனும் இருக்கும், எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்கும், அவ்வளோதான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. வெளியில் இருக்கும் 10% கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு யூ மைட் கிவ் இட் 5% or 6% வாட் எவர். அதுவும் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சும்மாலாம் விட்டுறதில்ல. நம்மளோட பேங்க் வந்து நம்ம அங்கே எம்ப்ளாயியாக இருக்கோன்றதுனால யூஸ்வலி எல்லாருக்கும் 10% கொடுக்குறாங்க, நமக்கு 5% கொடுக்குறாங்கன்னா மிச்சம் 5%ஓட மானிட்டரி வேல்யூ என்னவோ அதை இன்கமாக கன்சிடர் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஓகேவா, பட் ஸ்டில் யா ஸ்டாஃப் லோன்ஸ் ஆர் தேர், இன்ட்ரெஸ்ட் பேரிங் ஸ்டாஃப் லோன்ஸ் இருக்க தான் செய்யுது. இது மூலமாக தான் they are giving the advances are being given. லீகல் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் டிஸ்க்ளோஷர். நம்ம டிஸ்க்ளோஷர்ன்றது என்னது, நம்ம வெளியில் லோன்ஸ் கொடுக்குறோம்ல, அதை நம்ம எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு கேட்டால் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பில்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட், கேஷ் கிரெடிட், டேர்ம் லோன்ஸ், இதெல்லாமே வந்து இது ரெண்டுமே ஷார்ட்டு, இது லாங்கு.
வேறு என்ன செக்யூர்டு அன்செக்யூர்டுன்னு பார்க்குறாங்களா? ஓகே, செக்யூர்டுனா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அசெட்டை பிளட்ஜ் பண்ணி, பிளட்ஜின்னு கூட சொல்லக்கூடாது அது, ஓகேவா? அசெட்டை வச்சு யூஆர் ஜஸ்ட் கெட்டிங் அ லோன், மார்ட்கேஜ் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் கவர்ட் பை பேங்க் ஆர் கவர்மெண்ட் கேரண்டிஸ். ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லோனை வந்து கேரண்டி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்ரிகல்ச்சர் லோன்லாம் இருக்கும், அப்படி இல்லைனா வந்து விவசாய கடன் ஃபார் ப்ரையாரிட்டைஸ்டு செக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் உங்களுக்குலாம் they'll give some guarantees. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல நீங்கள் கொடுங்க, ஒரு 10,000 crores நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் லோனாக கொடுங்க. இஃப் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு பே இட் தென் டெஃபினெட்லி ஐல் பே இட் டு யூ அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குற லோன்ஸ்னு சொல்லலாம். வாட் ஆர் அன்செக்யூர்ட் லோன்ஸ்? அன்செக்யூர்ட் லோன்ஸுக்கு வந்து யாரும் செக்யூரிட்டியெல்லாம் கொடுக்கல. நீங்கள் அந்த யார் பாரோவர் இருக்காங்களோ அவங்களோட கிரெடிட் வர்தினஸை வச்சு யூ ஹவ் கிவன். இதுதான் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ். நான் நிறைய பர்சனல் லோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன்ஸ் தான். பர்சனல் லோன்ஸ் ஒரு அன்செக்யூர்ட் லோன்ஸ். ஓகே, இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்க? செக்டர் வைஸ் பிரிக்கிறோன்னா ப்ரையாரிட்டி செக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரையாரிட்டி செக்டர்ன்றதுல என்னென்ன வரும்? அக்ரி வருமா? அக்ரிகல்ச்சரு. நான் ப்ரையாரிட்டியில் என்ன வரும்? நார்மல் பர்சனல் லோன்லாம் வரும், பர்சனல் லோனு இதெல்லாம் வரும். இதெல்லாமே நான் ப்ரையாரிட்டி செக்டர் தான். செக்யூரிட்டி வைஸ் செக்யூர்ட்னா ஹோம் லோன்ஸ் எல்லாம் செக்யூர்ட் தானே. நீங்கள் ஹோம் லோன்ஸில் வந்து ஹோம் வாங்குறீங்களா, அந்த ஹோமே அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி தான். நீங்கள் பே பண்ணால் ஹோம் எடுத்துக்குவாங்க. அதான் அதை ப்ரைமரி செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஒரு இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீடு வாங்குறீங்க, ஹோம் லோன் எடுப்பீங்க. இந்த ஹோம் லோனில் நீங்கள் எந்த வீட்டை வாங்குறீங்களோ அந்த வீடே ப்ரைமரி செக்யூரிட்டி. சப்போஸ் உங்களோட இன்கம் பத்தலை, அப்போ வந்து பேங்க் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் ஹோம் லோன் கொடுக்குறோம் 1 crore, பட் உங்களோட சம்பளத்தை பார்க்கும்போது 1 crore ஹோம் லோன் கொடுக்க கொஞ்சம் பயமாக இருக்குது, உங்களால் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இதோட அட்டாச் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு வாங்கக்கூடிய ஹோம் லோன் இருக்குல்ல, அது வந்து ப்ரைமரி செக்யூரிட்டி ஆகிடும். அது இல்லாமல் நமக்கு வேறு ஏதாவது வந்து ஒரு லேண்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸையும் அவங்ககிட்ட கொடுத்து வைப்போம். நீங்கள் பாருங்கள், என்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஈவன் இஃப் யூ நாட் ஏபிள் டு கலெக்ட் த இஎம்ஐஸ் ஃப்ரம் மீ, நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுப்போம். ஸோ இந்த நீங்கள் ஹோம் லோன் வாங்கும்போது எந்த ஹோமை வச்சு அந்த லோனை வாங்குறீங்களோ, ஐ மீன் லைக் எந்த ஹோம் வாங்குறதுக்காக லோன் எடுக்கிறீங்களோ அந்த ஹோம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அடையாரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அடையார் ப்ராப்பர்ட்டி தான் ப்ரைமரி செக்யூரிட்டிங்கிறது. ப்ரைமரி செக்யூரிட்டி அடையார் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுடைய இன்கம் போதுமான அளவு சஃபிஷியண்ட்டாக இல்லைங்கிறதுனாலையும், இன்கம் சஃபிஷியண்ட்டாக இருந்தால் கூட ஓகேப்பா, பட் ஸ்டில் எங்களால் இவ்வளோ பெரிய லோனை இந்த உங்களோட பேக்ட்ராப்பை நம்பி தர முடியாது, எனக்குமே சம் கொலாட்ரல்னு கேட்பாங்க. நமக்கு எப்படி இருந்தாலும் தாம்பரமில் ஒரு வீடு இருக்குது, அதனால் அந்த வீடு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு கொலாட்ரலாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெஃபினட்டாக தட் வில் பி கால்ட் அஸ் செகண்டரி செக்யூரிட்டி ஆர் கொலாட்ரல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ். ப்ரூடென்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரூடென்ஸ் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் ஒரு அதாவது ப்ரூடென்ஸ் பிரின்சிபிளே உங்களுக்கு இருக்கும் தெரியுமா? வாட் இஸ் அ ப்ரூடென்ஸ் பிரின்சிபிள்னா, ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் லாஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். லாஸஸ், எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் டெஃபினட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் தான் ப்ரூடென்ஸ் பிரின்சிபல். ஓகே, இன்கம் ஷுட் பி ஆடட், கண்டிப்பாக வந்தால் தான் இன்கம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். பட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்க்கு நீங்கள் டெஃபினட்டாக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் இந்த எக்ஸ்பென்சஸையோ லாஸஸையோ நீங்கள் கணக்கில் கொண்டு வராமல் வந்துட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்க்கு தான் உள்ளாக்கப்படுவீங்க. பட் ஏதோ ஒரு இன்கம் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா கூட, லைக் ஐம் நாட் சேயிங் தட் கண்டிப்பாக இங்கே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக எல்லாத்தையும் இன்கம் ரெக்கக்னைஸ் பண்ணணும். பட் இன்கம் ரெக்கக்னிஷனுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட அதிகமாக எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல நம்ம கொடுக்கணும். அதுதான் ப்ரூடென்ஸோட ஆக்சுவல் பிரின்சிபிளே. ஓகே, ஸோ அந்த ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ் படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொடுத்துருக்கிற அட்வான்ஸஸ் 2ஆக பிரிக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட், அதாவது என்னென்னா கண்டிப்பாக இதெல்லாம் திருப்பி வரக்கூடியது, அதாவது குட் டெட்ஸ்ன்னு சொல்லாமா, குட். என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்லாம் வந்து என்ன தெரியுமா, பேட். இந்த பேடை பலவிதமாக பிரிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அட்வான்சஸ் இன் இண்டியா என்னது? ப்ரையாரிட்டி செக்டர், பப்ளிக் செக்டர், பேங்க், அதர்ஸ். இங்கே என்னது? டியூ ஃப்ரம் பேங்க்ஸ், டியூ ஃப்ரம் அதர்ஸ், சிண்டிகேட்டட் லோன்ஸ், அதர்ஸ், பில்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். சிண்டிகேட்டட் லோன்ஸ்னால் என்ன தெரியுமா? இப்போ இந்த எஸ் பேங்க்கு, நிறைய பேங்க்ஸ் எல்லாம் மாட்டினாங்களே, என்னென்னா ஒரு 20 பேங்க் சேர்ந்து ஒரே ஒரு ஆளுக்கு கடன் கொடுப்பாங்க, அப்படியே 3000 கோடி அப்படி கொடுப்பாங்க, அவன் ஏமாற்றிட்டு ஓடி போயிடுவான், நீரவ் மோடி மாதிரி. ஸோ வாட் எவர், நிறைய சிண்டிகேட்டட் பேங்க்ஸ், ஐ மீன் பேங்க் மீன்ஸ் சிண்டிகேட்டட் லோன்ஸ்னால் அப்படி தான். 20 பேங்க் ஒன்றா சேருவாங்க, சேர்ந்து அப்படியே 20 பேரும் சேர்ந்து அப்படியே 3000 கோடி 4000 கோடின்னு தூக்கி கொடுப்பாங்க யாருக்காதும், அப்படியே எக்ஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவான். மோஸ்ட்லி அப்படி இல்லை, பட் வெளியில் தெரிஞ்ச மெஜாரிட்டி நமக்கு வந்து சிண்டிகேட்டட் லோன்ஸ், வெளில தெரிஞ்ச லோன்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே சூப்பர் ஃப்ளவர், எல்லாம் செமையாக ரீபே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆர் அட்லீஸ்ட் தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ சிண்டிகேட்டட் லோன்ஸ்னால் அதான்ப்பா, 10 பேங்க்கு இல்லை 20 பேங்க் கூட ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு பாரோவருக்கு
பெரிய borrower-ஆ இருப்பார் அவர். ரிலையன்ஸ் மாதிரி நீரவ் மோடி மாதிரி பெரிய பெரிய இண்டிவிஜுவல்ஸ், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் இவங்களுக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க. ஒரு பேங்க்கால் கொடுக்க முடியாதுன்னு நிறைய பேங்க் சேர்ந்து ஒரு பேங்க்கும் 40 கோடி 50 கோடின்னு போட்டு மொத்தமாக 2000-3000 கோடி கொடுப்பாங்க. அதுதான் இந்த சிண்டிகேட்டட் லோன்ஸு. மற்றபடி அட்வான்ஸஸ் அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிறவங்க வெளியில் இருக்க பேங்க்ஸ் கடன் கொடுத்துக்கலாம், டியூ ஃப்ரம் அதர்ஸ். மற்றபடி பார்த்தா பில்ஸ் பர்ச்சேஸ்டு, அதர்ஸ் பேங்க், பப்ளிக் செக்டர், ப்ரைவேட், இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, செக்டர் வைஸ், செக்யூரிட்டி வைஸ் அண்ட் ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு செக்டர் வைஸ். செக்டர் வைஸ் ஆஸ் யூஷுவல் தான். ப்ரையாரிட்டி செக்டர் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், எஜுகேஷன், ஹவுசிங், எட்ஸெட்ரான்றது என்னென்னா எந்தெந்த செக்டர்லாம் ப்ரையாரிட்டைஸ்டு செக்டர்னு கவர்மெண்ட் சொல்கிறது எல்லாமே ப்ரையாரிட்டைஸ்டு தான். ஓகேவா? வேறு என்ன, ஆர்பிஐ வந்து காமன் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களா ஃபார் லெண்டிங் டு ப்ரையாரிட்டி செக்டர். ஓகே, இந்த கைட்லைன்ஸ்லேயே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட சர்வீஸ் சார்ஜஸ், ரெசீட்டு, சாங்ஷன், ரிஜெக்ஷன், டிஸ்பர்ஸ்மெண்ட், இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு பேங்க்குக்குமே ஆர்பிஐ இஸ் இஷ்யூவிங் டார்கெட் ஆல்சோ. நீங்கள் இந்த வருஷம் இவ்வளோவாது ப்ரையாரிட்டி செக்டருக்கு லெண்டிங் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் கிவன் பை ஆர்பிஐ. ஓகே, அண்ட் தென் செக்யூரிட்டி வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரைமரி அண்ட் கொலாட்ரல் செக்யூரிட்டி, நான் சொன்னது தான் அடையார் ப்ராப்பர்ட்டி பிரைமரி செக்யூரிட்டி. அதோடு சேர்த்து வேறு ஏதாவது நீங்கள் அசட்டை கையில் கொடுக்குறீங்க அவங்களுக்குன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டி. தாம்பரம் வீடு, இது அடையார் வீடு. பிகாஸ் நீங்கள் வந்து அடையார் வீட்டை வாங்குறதுக்காக தான் ஹவுசிங் லோனே எடுக்கிறீங்க. ஹவுசிங் லோன் யூர் டேக்கிங் டு பை அடையார் ஹவுஸ் விச் இஸ் 2 crores. ஓகே, 2 crores அந்த ஃப்ளாட்டோட வேல்யூ அரௌண்ட் 4 BHK 2000 ஸ்கொயர் ஃபீட் வாட் எவர் ஏதோ வச்சுக்கோங்களேன், 2 கோடி. 2000 ஸ்கொயர் ஃபீட்லாம் வராது, 1300 ஸ்கொயர் ஃபீட் வருமா, 1300 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும் ஃப்ளாட்ஸு. ஒரு 1.5 to 2 crores ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வாங்குறீங்க. ஸோ அந்த ஃப்ளாட்டே வந்து அந்த பேங்க்குக்கு இட்ஸ் டெஃபினெட்லி ப்ரைமரி செக்யூரிட்டி தான். அதை தாண்டி நீங்கள் கொலாட்ரல்னா எக்ஸ்ட்ராவாக எதை கொடுக்குறீங்கன்னா அது சம்டைம்ஸ் வந்து ஹவுசிங் லோனில் தான் இந்த மாதிரி ப்ரைமரி செக்யூரிட்டியும் வீடாக இருக்கும், கொலாட்ரல் செக்யூரிட்டி வீடாவோ இல்லை வேறு எதாவது ப்ராப்பர்ட்டியாவோ இருக்கும். பட் நார்மலாக நீங்கள் கோல்டு லோன்லாம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கோல்டு லோன் வைக்கும்போது கோல்டு தான் ப்ரைமரி செக்யூரிட்டி, கொலாட்ரலாக ஒன்றும் தரமாட்டீங்க. ஓகேவா? ஸோ எல்லா செக்யூரிட்டி லோனுக்குமே வந்து ப்ரைமரி செக்யூரிட்டியும் இருக்கணும், கொலாட்ரலும் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் லோன். இப்போ பேங்க் பாருங்கள், ஆஸ் த செக்யூரிட்டி ஆஸ் ஆர் கொலாட்ரல் while lending to assure that the borrower will return the money to bank in prescribed time period. இல்லைனா பேங்க் will have legal authority to sell the houses collateral to recover its money. வித்துடுவாங்கோ அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அக்செப்டட் பை பேங்க்ஸ் ஆர் த ஃபாலோயிங். மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் செக்யூரிட்டி என்னவாக இருக்கலாம்? சப்போஸ் நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க 10 lakhsக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சம்பளமே 30,000 தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே வில் கிவ் யூ லோனுன்னு சொல்கிறாங்க. அந்த லோனை யூஆர் பையிங். ஓகேவா? யூ கெட்டிங் தட் லோன். அந்த லோனை கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் 30,000 தான் வாங்குறீங்க, வில் கிவ் யூ லோன்ஸ். உங்களோட கிரெடிட் ஸ்கோர்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் மேக் ஷுர், ஓகே, மேக் ஷுர் நீங்கள் வேறு யாராவது ஹை ஏர்னிங் மெம்பர்ஸ் யாராவது உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேரண்டி சைன் போட சொல்லுங்களேன். ஸோ தட் நீங்கள் பே பண்ணலன்னா நாங்கள் உங்ககிட்ட கேட்போம்ல, அந்த மாதிரி. அது வந்து கேரண்டி சைன். அண்ட் தென் யூ ஹேவ் ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார் மேனுஃபேக்சராக இருக்கலாம், உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், யூ வில் பி ஹேவிங் ஸ்டாக் டு அ லிமிட் ஆஃப் எவ்வளோ, ஒரு 100 cars இருக்குது உங்களோட க்ளோசிங் ஸ்டாக்லன்னா அந்த 100 carsோட வேல்யூ would be அரௌண்ட் லைக் ஒரு 1000 crores இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், அதை காமிச்சு யூ கேன் ஆஸ்க் ஃபார் த லோன்ஸ். அந்த மாதிரி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதை வேணால் நீங்கள் செக்யூரிட்டியாக கொடுக்கலாம். பிளான்டேஷன்ஸ், பெரிய பெரிய டீ காஃபி தோட்டம்லாம் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் லோன் வாங்கும்போது பிளான்டேஷன்ஸ் கம்மிங்க, தேர்ட் பார்ட்டி கேரண்டிஸு. அண்ட் தென் யூ ஹேவ் பேங்கர்ஸ் ஜென்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், டாக்குமெண்ட்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வச்சு லோன் வாங்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செக்யூரிட்டிஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். அதாவது எந்தெந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சு எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு உங்களால் பணமாக்க முடியுமோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே யூ கேன் பிளெட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் செக்யூரிட்டி. ஒரு செக்யூரிட்டி, அதாவது நான் வந்து ஒரு 1 crore லோன் வாங்குகிறேன். சப்போஸ் இஃப் ஐம் நாட் பேயிங், பேங்க்குக்கு வந்து நான் செக்யூரிட்டி கொடுத்துருக்கேன்ல, ப்ரைமரி செக்யூரிட்டி ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி, அதை எடுத்துக்கிறதுக்கான பவர் உங்களுக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்யூரிட்டி நான் அவங்க பேரில் கொடுக்கணும். தட் இஸ் இன்கேஸ் ஐம் நாட் பேயிங் த இஎம்ஐஸ், இன்கேஸ் ஐம் நாட் ஏபிள் டு பே பேக் த லோன், ரீபேமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் நான் கொடுக்குற அந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி ஒரு ப்ரைமரி செக்யூரிட்டியவோ அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணி யூ கேன் டேக் த லோன் தட் யூ ஹவ் கிவன். பேலன்ஸ் ஏதாவது மீது வந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஹவு டு கிரியேட் அ செக்யூரிட்டி. நம்பர் 1 மார்ட்கேஜ். ஒன்று நீங்கள் போகிறீங்க, ஒன் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து மார்ட்கேஜ் லோன். நீங்கள் போகிறீங்க,
போயிட்டு எனக்கு 10 lakh rupees வேணும்ப்பா, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வர்த்து 10 கோடி இருக்குது, இல்லை 1 கோடி ரூபா அந்த ப்ராப்பர்ட்டியோட வர்த்து, இந்த 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி கையில் வச்சுக்கிட்டு எனக்கு பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு 10 லட்ச ரூபா தாங்க, நான் ஒரு 2-3 years அதை எப்படியாவது நான் வந்து அது ரீபே ஒரு 5 years மேக்ஸிமம் நான் ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட வீட்டு பத்திரத்தை கொடுத்து நம்ம வாங்கிக்கிறது. ஓகே, நம்பர் 1, வாட் இஸ் அ ரெஜிஸ்டர்ட் மார்கேஜ் அண்ட் வாட் இஸ் ஈக்விட்டபிள் மார்கேஜ்? ஈக்விட்டபிள் மார்கேஜ்னா பத்திரம் மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துருவோம், பட் நேம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நம்ம பேரில் தான் இருக்கும். பத்திரத்தை மட்டும் அவங்ககிட்ட கொடுப்போம், 10 lakhs அவங்க கொடுப்பாங்க. 10 lakhs கொடுத்தாதான் அவங்க நமக்கு பத்திரத்தை திருப்பி தருவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஈக்விட்டபிள் மார்கேஜ். ரெஜிஸ்டர்ட் மார்கேஜ்னா என்ன தெரியுமா இருக்கும்? மார்கேஜ் டீடே நம்ம சைன் பண்ணிவிடுவோம். இட் ரெஜிஸ்டர்ஸ் த ப்ராப்பர்ட்டி டு த மார்கேஜி ஆஸ் அ செக்யூரிட்டி. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? நீங்கள் பேங்க் பேர்லேயே ப்ராப்பர்ட்டியை தற்போதைக்கு மாற்றி வச்சுருவீங்க. நீங்கள் எப்போ கடனை கட்டி முடிக்கிறீங்களோ அப்போ தான் அவங்க அதை திருப்பி கொடுப்பாங்க. அப்புறம் பிளட்ஜ். பிளட்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மூவபிள் கூட்ஸில் தான் பிளட்ஜுங்கிறதே ஒன்று வரும். என்ன பண்ணுவோம்னா, டெலிவரி ஆஃப் கூட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பேங்க்கிட்ட போய் கொடுத்துருவீங்க. எக்ஸாம்பிள் கோல்டு லோன். கோல்டு இஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி தானே, கொண்டு போய் கோல்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அவங்க நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு லோன் மட்டும் கொடுங்க, நான் லோனை ரீபே பண்ணிட்டு அதை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ டெஃபினட்டாக வந்து லீகல் ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட தான் இருக்கும், பட் அந்த பொருள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட்ஜர் while the lending banker gets certain defined interest in the goods. The pledge of goods constitutes a specific or fixed charge ன்னு சொல்கிறாங்க. ஓகே, and then hypothecation. What is a hypothecation அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓனர்ஷிப் ஆர் பொசஷன். ஓகே, நான் ஓனர்ஷிப்பும் மாற போகிறதில்ல, பொசஷனும் மாற போகிறதில்ல. எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நம்மளோட குடவுன் இருக்கும்பா, குடவுனில் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்து ஒரு 500 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரெடி ஃபார் சேல் தான் வச்சுருக்கோம், நம்ம ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரர். இப்போ இந்த 500 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, இந்த கெமிக்கலோட வேல்யூ வந்து அரவுண்ட் ஒரு 350 crores இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை காமிச்சு நம்ம வந்து லோன் வாங்குறது, அதுக்கு பேர் தான் ஹைப்போத்திகேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த 350 crores என்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, அதை வச்சு நீங்கள் எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டால் தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போத்திகேஷன். இது பேஸ்டாக நம்ம வந்து ட்ராயிங் பவர் அப்படின்னு சொல்லி நிறைய படிப்போம். பேங்க் இந்த சாப்டர்லேயே நம்ம நிறைய படிப்போம். பட் ஜஸ்ட் நோ, ஹைப்போத்திகேஷன் அப்படிங்கிறது வந்து, இப்போ நான் கோல்டு லோன் வச்சுக்கோங்களேன், நான் கோல்டு கொண்டு போய் கொடுத்துருவேன், கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது நான் லோன் வாங்கிட்டு வருவேன், நான் திருப்பி பே பண்ணால் எனக்கு கோல்டு தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க, அவ்வளோதான். அது பிளட்ஜு. ஆனால் ஹைப்போத்திகேஷன் வந்து, நான் 100 கார் வச்சுருக்கேன்னா அந்த 100 காரோட வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு லோன் தருவாங்க. அந்த லோனை வச்சு நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுவேன். கார் சேல் ஆனோடனே நான் அந்த பணத்தை வச்சு ஐ வில் ரீபே த லோன். இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம டெஃபினட்டாக ஹைப்போத்திகேஷன் போகலாம். ஓகே, பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து 350 crores மதிப்பிலான ஸ்டாக் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ யார் கடன் வாங்குறாங்களோ அவங்க என்ன பண்ணணும்னா, 4 குவார்ட்டர் இருக்கும் இல்லையா ஒரு வருஷத்துக்கு. ஸோ 4 குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர் எண்டுக்குமே பாரோவர் இருக்காங்களே, யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க குவார்ட்டர்லி ஒவ்வொரு 3 மாதத்தோட இறுதியிலையும் அவங்களோட க்ளோசிங் ஸ்டாக்கை மெஷர் பண்ணி எவ்வளோ வேல்யூ இருக்குன்றதை சப்மிட் பண்ணணும், ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணணும். அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்டாக்கு, டேட்டாஸ் எட்ஸெட்ரா டு த லெண்டிங் பேங்கர் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் த ட்ராயிங் பவர் ஆஃப் த பாரோவர் இஸ் ஃபிக்ஸ்ட். இப்போ நீங்கள் குவார்ட்டர்லி எண்டிங் நம்பர் 1ல் நீங்கள் கொடுக்குறீங்க 400 கோடிக்கு உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ தான் பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஓகே நீங்கள் 300 crores வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சப்போஸ் குவார்ட்டர்லி எண்டிங் 2 உங்களோட டோட்டல் ஸ்டாக் 100 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டெஃபினட்டாக இங்கே இருக்கிற ட்ராயிங் பவர் அப்படின்றதுல இது டெஃபினட்டாக இட் வில் கோ டவுன். ட்ராயிங் பவர்ன்றது கம்மியாகும். ஓகே, தென் வாட் யூ மீன் பை திஸ் அசைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால், அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஹவு டு யூ கால், நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், நம்மக்கிட்ட வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வரப்போகிற ஏதோ ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எல்ஐசி பாலிசி மெச்சூர்டு டேட்டே வந்து ஒரு 2 years இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோட ப்ரீமியம் எல்லாமே நம்ம பே பண்ணிட்டோம். இன்னும் 2 yearsல அந்த எல்ஐசி பாலிசி யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு 15 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் எல்ஐசினா, இட்ஸ் நாட் லைஃப் இன்சூரன்ஸாக தான் இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் whatever, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. கரெக்டாக அந்த 10 years முடியும் போது ஒரு அமௌண்ட் பல்காக ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வேண்டாம் அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஆர் ஃபியூச்சர் டெட் ரைட் ஆர் ப்ராப்பர்ட்டி. வேறு யாராவது எனக்கு 10 லட்ச ரூபா தரணும், அவங்க 2 yearsல தரேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எனக்கு தர வேணா இவருக்கு தந்துருங்கன்னு சொல்லி மாற்றி விடுறேன்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அசைன்மெண்ட். ஓகே, பிலாங்கிங் டு அ பர்சன் இன் ஃபேவர் ஆஃப் another person. Claim to any debt other than a debt secured by mortgage of immovable property or by hypothecation or pledge of movable property such as book debts and life insurance policies are accepted by banks as security by way of assignment. Okay va?
ஸோ இப்போ வேறு யாராவது இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் இவருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றவர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாரு, நான் பிக்கு வந்து ஒரு ஹவுசிங் லோன் கொடுத்துருக்கேன், அதை இனிமேல் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது அசைன்மெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளைம் டு எனி டெட் அதர் தேன் அ டெட் செக்யூர்ட் பை மார்கேஜ் அப்படின்னா என்ன, மார்கேஜ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அன் அசைன்மெண்ட்டுங்கிறாங்க. நம்பர் 2 ஹைப்போத்திகேஷன். அப்போ ஸ்டாக் வந்து 400 crores வேல்யூபிள் கார் என்கிட்ட இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி லோன் தாங்கன்னு யாராவது ஏ கிட்டேருந்து பி வாங்கியிருக்காங்க லோன், ஏ கிட்டேருந்து பி எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, 300 crores வாங்கியிருக்காங்க பேஸ்ட் ஆன் ஸ்டாக்கு. இது அசைன்மெண்ட்டான்னு கேட்டால் இந்த 400 crores ஸ்டாக்கை காமிச்சு 300 crores யார் லோன் வாங்கியிருக்கா, பி வாங்கியிருக்காங்க, யார்கிட்டேருந்து, ஏ கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஏ கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கல்ல, இப்போ ஏ என்ன பண்ணுறாரு, பி எப்படி எனக்கு 300 crores தருவார், அதனால சி நீங்கள் இந்த லோன் அப்படியே எடுத்துக்கோங்க, பி வில் பே டு யூ அப்படின்னு சொன்னால் இது அசைன்மெண்ட்டான்னு கேட்டால் இது அசைன்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹைப்போத்திகேஷன் இஸ் நாட் அன் அசைன்மெண்ட். அதேமாதிரி கோல்டு லோன் யாராவது வச்சுருக்காங்க, அந்த கோல்டு லோன் அப்படியே உங்களுக்கு மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பிளெட்ஜ் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட்டாக வருமானு கேட்டால் வராது. அப்போ அசைன்மெண்ட்டுங்கிறது என்ன, எனக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வித்தின் 1 year 2 year எனக்கு டெஃபினட்டாக வரப்போது, அதில் 1% கூட இப்படியோ அப்படியோ சான்சஸே இருக்கக்கூடாது, 100% எனக்கு அது வரும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு அசைன் பண்ணிட்டேன்னா டெஃபினட்டாக இட் வில் கம் டு யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது மட்டும்தான் அசைன்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் கிவ்ஸ் தி அசைனி அப்சல்யூட் ரைட் ஓவர் த மணி ஆர் டெட்ஸ் அசைன் டு ஹிம். இதுதான் அசைன்மெண்ட்டு. செட் ஆஃப்னா என்ன, செட் ஆஃப் இட்ஸ் வெரி சிம்பிள்ப்பா. இப்போ என்னென்னா செட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னா, ஏபி 2 பேர் இருப்பாங்க, பி வந்து ஏக்கு 50 rupees தரணும், ஏ வந்து பிக்கு 80 rupees தரணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இதை வந்து செட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. செட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஹூ ஹேஸ் டு கிவ் ஹூம் வாட் அப்படின்னு கேட்டால் ஏ ஹேஸ் டு கிவ் பி ஃபைனலி 30 rupees கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அ செட்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு கொடுக்க வேண்டியது 100, நான் உனக்கு கொடுக்க வேண்டியது 100னா ரெண்டு கேன்சல் பண்ணி 0 ஆக்கிடுவாங்க. Is this legal? Definitely it is legal. For the purpose of set off, all the branches of a bank are treated as one single entity. The right of set off can be exercised in respect of time barred debts also. Definitely undanu solranga, okay va. Wherein a set off is a statutory right of a creditor to adjust wholly or partly the debit balance in the debtor's account against any credit balance lying in another account of the debtor. Okay va. இல்ல debtor creditor னு போட்டு ரொம்ப ஓவரா குழப்பி இருக்கான்னு பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும்னா, செட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்ரி ரைட்டுங்கிறாங்க. யாருக்கு, ஸ்டாச்சுட்ரி ரைட் ஆஃப் அ கிரெடிட்டாருங்கிறாங்க. அப்போ இந்த இதில் கிரெடிட்டார் யார், கிரெடிட்டாருங்கிறது இங்கே பேங்க் தான். பேங்க் தானே உங்களுக்கு கிரெடிட்டாரு, அவங்க தானே உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்குக்கு எல்லா ரைட்டும் இருக்கான். எதுக்கு, செட் ஆஃப் பண்ணுறதுக்கு. எப்படி செட் ஆஃப் பண்ண போகிறாங்கன்னா, யாராவது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 300 ரூபாய் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 300 கோடி வச்சுருக்காங்க. ஓகே, 300 crores வச்சுருக்காங்க. ஷாருக் கான் வச்சுருக்காரு, 300 crores வச்சுருக்காரு. ஷாருக் கானுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 1000 crores லோன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறதுனால அவரோட நேமு ஃபேம் எல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பேங்க் என்ன பண்ணும், அட்வான்சஸ் டு ஷாருக் கான் போட்டு 1000 crores போடுமா. இந்த பக்கம் ஷாருக் கானோட டெபாசிட் மட்டும் 300 இருக்குது. இப்போ ஒருவேளை ஷாருக் கான் இந்த 1000 crore பே பண்ணலைன்னா, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல, பேலன்ஸ் எதுவுமே பே பண்ணனா, டெஃபினட்டாக இந்த 300 crores ஃப்ரீஸ் பண்ணி இந்த பணத்தை பேங்க் எடுத்துக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் பேங்க்குக்கு இருக்குங்கிறாங்க. அதுதான் செட் ஆஃப் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி ரைட் ஆஃப் த பேங்க் டு அட்ஜஸ்ட் ஹோலி ஆர் பார்ட்லி த டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ஷாருக் கான். ஓகேவா, த டெபிட் பேலன்ஸ் இந்த ஷாருக் கான்ஸ் அக்கௌண்ட், டெட்டார்ன்றது ஷாருக் கான், அகெயின்ஸ்ட் எனி கிரெடிட் பேலன்ஸ் லையிங் இன் அனதர் அக்கௌண்ட் ஆஃப் த டெட்டார். டெட்டாருக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று என்னென்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட், இங்கே இருக்குது பாருங்கள், இதில் அவர் 300 கோடி வச்சுருக்காரு. இந்த பக்கம் இருக்கிறது லோன் அக்கௌண்ட். அப்போ என்ன ஆகும், இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். செட் ஆஃப் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ரைட் ஆஃப் த பேங்க் to adjust wholly or partly the debit balance in the debtors account. debtor accountல என்ன இருக்கு, debit balance இருக்குல்ல. அப்போ debtor who is, இப்போ யார் உங்களுக்கு debtor, இந்த பக்கம் இருக்கார்ல ஷாருக் கான், இதுதான் உங்களுக்கு debtor. எப்படி நீங்கள் செட் ஆஃப் பண்ண போகிறீங்க, the debit balance in the debtors account, இந்த பக்கம் இருக்கிற 300 ரூபாய் இருக்குல்ல, இந்த 300 ரூபாய் தான் debit balance in the debtors account. Okay, debtors account against any credit balance lying in another account of the debtor. இங்க என்ன இருக்கு, பேலன்ஸ், credit balance இருக்கு. credit balance in the lying in another account of the debtor. Okay, so definitely இந்த பக்கம் debtor நீங்க சொல்றீங்க இல்லையா, who is your one second. so இப்போ என்ன வரணும், நம்ம எப்படி பார்க்குறோன்னா, so here we are drawing this balance sheet. பேலன்ஸ் ஷீட்டில் இந்த பக்கம் ஐம் சாரி I've made a little மிஸ்டேக். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் இந்த பக்கம் அட்வான்ஸ்ன்னு இருக்குல்ல, அட்வான்ஸ்ன்னு போட்டுட்டு 1000 crore கொடுத்துருக்காங்களே ஷாருக் கானுக்கு.
ஷாருக் கானுக்கு 1000, ஷாருக் கான் எஸ்கேன்னு போட்டுக்கலாமா, ஷாருக் கான் 1000 கொடுத்துருக்காங்களே, இந்த 1000 crore தான் ஷாருக் கான் இஸ் அ டெட்டார் டு த பேங்க். ஓகே, இந்த பக்கம் ஷாருக் கான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டெபாசிட்ஸ் மணி கொடுத்துருக்காரு. ஹி ஹஸ் deposited or he is having a bank balance of 500 crores வச்சுக்கோங்களேன். 500 crores டெபாசிட் பண்ணியிருக்கிறதுனால பேங்க்குக்கு ஷாருக் கான் யாருன்னு கேட்டால் கிரெடிட்டார். ஏன்னா பேங்க் ஹேஸ் டு பேல கிரெடிட்டார் தான் இவர். ஹி இஸ் அ கிரெடிட்டார். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த பேங்க் இந்த இடத்துல யார், பேங்க் இஸ் ஜென்ரலி த கிரெடிட்டார் ஹூ இஸ் கிவிங் த லோன்ஸ் டு ஷாருக் கான். ஷாருக் கானுக்கு லோன் கொடுக்கும்போது பேங்க் வந்து ஷாருக் கானுக்கு யாருன்னா கிரெடிட்டார். ஓகே, do you understand? And Shahrukh Khan is the debtor to bank and bank is the creditor to Shahrukh Khan. இந்த சைடு இருக்க ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது புரியுதா, இந்த சைடு இருக்க ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது ஷாருக் கான் இஸ் த டெட்டார் அண்ட் பேங்க் இஸ் த கிரெடிட்டார். இதுவே நீங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இஸ் த கிரெடிட்டார் டு த பேங்க் பிகாஸ் பேங்க் ஹேஸ் டு பே 500 crore rupees டு தி ஷாருக் கான் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு வித்ட்ரா த மணி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன கொடுத்துருக்காங்க, what have they given? Set off is a statutory right of a creditor, that is set off is a statutory right of the bank to adjust wholly or partly the debit balance in the debtor's account against any credit balance lying in another account of the debtor. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 1000 crore அவர் திருப்பி பே பண்ணலை அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அகேன்ஸ்ட் 500 crores can it be set off அப்படின்னு கேட்டால் yes it can be set off ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ which will have debit balance and which will have credit balance ன்னு கேட்டிங்கன்னா this will have credit balance and this will have wait a second, this will have credit balance and this will have debit balance. Okay, அடுத்தது வேறு என்ன, ஏன்னா ஜென்ரலாக வந்து நம்ம டெபிட் கிரெடிட் வந்து வீல் சி ஃப்ரம் த சைட் ஆஃப் த இண்டிவிஜுவல் டு த பேங்க்கில். அப்போ இண்டிவிஜுவல் சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எப்போதுமே எப்படி பார்ப்போம்னா நம்மளோட பேங்க்கோட சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த டெட்டார் கிரெடிட்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம எப்போதுமே பேங்க் என்னென்னு பார்ப்போம், நம்ம சொல்லுவோம்ல அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சான்னு கேட்போம்ல. பேங்க் ஹேஸ், நமக்கு வந்து மெசேஜஸ் வரும் தெரியுமா, பேங்க் ஹேஸ் கிரெடிட்டட், ஓகே, பேங்க் ஹேஸ் கிரெடிட்டட் 15,000 இன் யோர் அக்கௌண்ட்டுன்னு போடுவாங்க. கரெக்டாக பேங்க் ஹேஸ் கிரெடிட்டட் 15,000 rupees இன் யோர் அக்கௌண்ட்டுன்னு போடுவாங்க. ஏன் அப்படி போடுறாங்கன்னா, ஏன்னா பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் டெபாசிட் வச்சுக்கிறீங்க பேங்க்கில், அதனால் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் யூஆர் அ டெபாசிட்டர். நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்க, பேங்க்குக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. இது பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேங்க்குக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதுனால 15,000 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த 15,000 rupeesக்கு நீங்கள் பேங்க்குக்கு கடங்காரன். பிகாஸ் அட் எனி பாயிண்ட் இன் டைம் பேங்க் ஹேஸ் டு ரீபே யூ 15,000 இஃப் யூ வுட் லைக் டு வித்ட்ரா இட். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க் ஹேஸ் கிரெடிட்டட் 15,000 rupees இன் யுவர் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே நீங்கள் இதிலேருந்து ஒரு 1000 rupees நீங்கள் வந்து ஒரு மில்க்குக்கோ இல்லை வாட் எவர் ஏதோ ஒரு வைஃபைக்கோ நீங்கள் பே பண்ணுறீங்க மந்த்லினா, உடனே உங்கள் பேலன்ஸ் என்ன ஆகிடும், 14,000 ஆகிடும். இப்போ என்ன ஆகிடும், யோர் பேங்க் ஹேஸ் டெபிட்டட் அப்படின்னு மாற்றிடுவோம். இந்த இடத்த மட்டும் என்ன பண்ணிவிடுவாங்க, டெபிட்டட் அப்படின்னு பார்த்துருவோம். டெபிட்டட் 1000 போட்டுருவோம். ஸோ டெபிட் பண்ண பேங்க்குக்கு நீங்கள் கடங்காரனாக இருக்க மாட்டீங்க, குறைஞ்சிட்டே வருவீங்க. அதுதான் அங்கே கான்செப்ட். சரி, ஓகே. அடுத்தது என்னது, லயன் அப்படின்னா லயன் அப்படின்னா இன்கேஸ் நம்ம பே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பேங்க்குக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நம்ம எதை பிளட்ஜ் பண்ணியிருக்கோமோ, எதை மார்ட்கேஜ் பண்ணியிருக்கோமோ, எதை ஹைப்போத்திகேட் பண்ணியிருக்கோமோ, இல்லை எதை வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு கேரண்டியாக கொடுத்துருக்கோமோ அதை அவங்க சீஸ் பண்ணி சேல் பண்ணி அவங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்மகிட்ட கொடுக்கறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு நம்ம லீகலாக கொடுக்குற ப்ராசஸ்க்கு பேர் தான் லயன். The lion is a creation of a legal charge with consent of the owner. Who is the owner here? Shahrukh Khan is the owner, which gives a legal right to the lender to seize and dispose and liquidate the assets under lion. அப்போ நீங்கள் வந்து யாருக்காவது நீங்கள் யார்கிட்ட லோன் வாங்கியிருக்கீங்க பேங்க்கிட்டேருந்துன்னா அந்த பேங்க்கிட்ட லோன் வாங்கும்போது ஏதோ ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு வீட்டையோ இல்லை கோல்டையோ இல்லை வந்து க்ளோசிங் ஸ்டாக்கையோ அடமான வச்சு நீங்கள் படம் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் லோன் பே பண்ணாமல் போயிருக்கீங்கன்னா அந்த செக்யூரிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, they will dispose it off and then they'll make money out of it. அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு பவர் கொடுக்குறீங்களே, அந்த கிரியேஷன் ஆஃப் லீகல் சார்ஜ் இருக்குல்ல, that is called as line. அது வந்து நம்ம கன்சென்ட் ஆஃப் த ஓனரோட நடக்கும். ஓகே, and then we're going to prudential norms on income recognition, asset classification,
and provisioning pertaining to advances. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுற இடம். ஓகே, this we will see in the next video capsule. Thank you so much for watching. Have a nice day.